பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் சிந்தை மாறினால் மட்டுமே வாழ்வு மலரும் செழிக்கும். ஆதார வசனம் என்னாகும் 13ஆம் அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். வளமான வாழ்விற்கு உரிமையானவர்களே, மோசேயின் தலைமையில் இஸ்ரவேல் மக்களை கானான் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் வனாந்தரத்தின் வழியாக அழைத்து கொண்டு போகிறார். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் தம்மை வெளிப்படுத்தி உதவி செய்து வழி நடத்தினார். கர்த்தரின் கட்டளையின்படி மோசே இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்து 12 தலைவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து கானான் தேசத்திற்கு அனுப்பினார். அந்த தேசம் எப்படிப்பட்டது, நிலம் எப்படிப்பட்டது, மக்கள் எத்தகையோர் என்பதை பார்த்துவிட்டு அதன் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த 12 பேர்களில் காலேபும் யோசுவாவும் அடங்குவர். 40 நாட்கள் கழித்து கனிகளை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார்கள். அந்த தேசத்தை மக்களை பற்றி 10 பேர் சொன்ன செய்திதான் மேலே கண்ட வசனம். எதிர்மறையாகவே பேசினர். எப்படி என்றால், 12 பேரும் கண்டதும் ஒரே காட்சி தான். ஆனால் அந்த 10 பேர் மட்டும் நம்மால் அங்கே போகவே முடியாது என்றும், அந்த மக்கள் ராட்சச மக்கள், நாங்களும் வெட்டுகளே போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படித்தான் என்று துர்ச்செய்தியை பரப்பினார். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையின் பேரில் கர்த்தர் இவர்கள் படும் வேதனையை பார்த்து விடுவித்து கொண்டு சேர்ப்பேன், உங்களுக்கு கொடுத்தேன் என்று திரும்ப திரும்ப சொன்னதை இந்த 10 பேர் நினைத்து பார்க்கவில்லை. அங்கே யார் இருந்தால் நமக்கு என்ன, அது நம்முடையது என்ற கருத்தை சொல்லிவிட்டார். அது நம்முடையது தான், அதை துரத்துவார் அல்லவா? நம்முடையது என்று சொல்லிவிட்டு அது பிறருக்கு கொடுத்து விடுவாரா, இல்லை வாய்க்காமல் செய்து விடுவாரா? இது நாம் எளிதாக உடனே சுதந்திரித்து கொள்ளலாம் என்று காலேபு யோசுவாவும் நற்செய்தியை சொன்னார். இவர்கள் இருவரும் வேறே ஆவியை உடையவர்கள் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும். வேறே ஆவி உடையவர்களாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஆவியில் உடையவர்களாக இருக்கக்கூடாது. இது இப்படியே இருக்கட்டும். இன்றைய காலகட்டத்திற்கு நம்முடைய நிலைக்கு வருவோம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நன்றாய் கவனித்து இந்த செய்தியை கேளுங்கள். நாம் எதையாவது செய்து நீதிமான்கள் ஆகவில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. எதை விசுவாசித்தோம்? இயேசுவின் கல்வாரி ரத்தம், தேவகுமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த ரத்தம் நம்மை முற்றிலும் கழுவி விட்டது. இயேசு தேவகுமாரன். பாவம், சாபம், ஆக்கினை, மரணம், 2ஆம் மரணம் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது. சத்துருக்களை விலக்கி விட்டார். சப்பனியா 3:15. இப்போது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார். இயேசுவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மையும் பார்க்கிறார். நினைத்துத்தான் பாருங்களேன். அவர் பார்க்குற மாதிரியே நம்மை பார்க்கிறார். அவர் இயேசு குறித்து உயிர்த்ததிலே முதற் பலனானவர், முதற் பேரானவர். நம்ம நெக்ஸ்ட் இதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அவரை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மை பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 படி நாம் தேவ நீதியை பெற்றுவிட்டோம். நாம் தேவ நீதியை பெறுவதற்குத்தான் நம்ம மேலே இருந்த அழுக்கை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் கொடுத்து விட்டோம், கழுவப்பட்டு விட்டார். அவர் வாங்கி கொண்டார். ஆக்கினையை வாங்கி கொண்டார், மரணத்தை வாங்கி கொண்டார். பாவ, சோப, ரோகம், வியாதி எல்லாம் போய்விட்டது. நாம் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். பிதாவோடு கிறிஸ்து மூலமாக ஒப்புரவாகி விட்டோம். பிள்ளைகள் என்ற சுதந்திரம், அதாவது தெய்வ குடும்ப உறவு, நீதிமான் என்ற அடையாளம். இந்த உறவும் இந்த அடையாளம் மாறவே மாறாது. நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போனாலும் அந்த உறவு அப்படி தான் இருக்கும். நீங்கள் நீதிமான ஆக்கப்பட்டது அப்படி தான் இருக்கும். இந்த 2 எவரும் பறித்து கொள்ளவும் முடியாது. இதற்கு மேல் ஏதாவது செய்து ஒரு படி எதையாவது செய்யலாம், அதுவும் முடியாது. இந்த உறவையும் நீதிமான அந்தஸ்துக்குரிய காரியங்கள் இங்கே செய்யாமல் கூட இருக்கலாம். உறவு இருந்தால், தெய்வ குடும்பத்தின் உறவு இருந்தால், நீதிமான ஆக்கப்பட்டால் இதற்குரிய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டும். அது நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் உறவு தான், நீதிமான் தான். இவை 2 மாறாது. கொடுக்கப்பட்டதே. அடுத்து நாம் வாக்குத்தத்தங்களின் பிள்ளைகள். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் உரிமையாளர்கள், பங்காளர்கள், சுதந்திரவாளிகள். இதை மறக்காதீங்க. வாக்கு பண்ணினபடி, யோவேல் 2:28, வாக்கு பண்ணினபடி தேவ ஆவி நிறைவை பெற்றவர்கள். உறவு உண்டு, நீதிமான் என்ற அந்தஸ்து உண்டு, ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். இந்த 3 நமக்கு உண்டு.
தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கவே நம்மை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இவை முன்குறித்து அழைத்து மேற்கண்ட மகிமைகளை கொடுத்திருக்கிறார். என்ன மகிமை? தேவ உறவு, தெய்வ குடும்பத்தில் உறவு, நீதிமான் என்ற அந்தஸ்து, ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். இந்த 3 மகிமை நமக்கு நிறைத்து கொடுத்து விட்டார். பட்சபாதம் இல்லாத தேவன், நித்திய ஜீவனுக்கு நாம் உரிமையாளர்கள், இம்மைக்கு மறுமைக்கு வாழ சகல சம்பத்திற்கும் பங்காளர்கள். லூக்கா 15:31. பாருங்கள், இத்தனை மகிமைகளை பெற்றும் நம்முடைய வாழ்வின் பயணத்தின் மகிமையை உணராமல் சோர்ந்து போய் நம்மை அமுக்கி தளர்ந்து போக செய்வது பிசாசு அல்ல, எந்நேரமும் பிசாசு அல்ல, எல்லாவற்றுக்கும் பிசாசு அல்ல, குடும்பத்தாரும் அல்ல, நண்பர்களும் அல்ல, எதிரிகள் இவர்களெல்லாம் அல்ல. உங்களது சொந்த சிந்தையே, எண்ணங்களே. என்னை அவர்கள் இவர்கள் மதிப்பதே இல்லை, கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ நம்மகிட்ட பணமும் இல்லை, உடல் பலமும் இல்லை, நம்மை மதிப்பதும் கிடையாது. தினமும் கூப்பிட்டு பேசுகிறவங்க வேலை முடிஞ்சுது, இப்போ நானே கூப்பிட்டாலும் செல் எடுப்பதில்லை. இருக்கட்டும், இவைகள் உண்மையாகவே இருக்கட்டும். இவைகளை சிந்தையிலிருந்து தூக்கி எறியுங்கள். இது உங்களுடையது அல்ல, உலகம் அப்படித்தான். கிறிஸ்துவர்களே இப்படி இருக்கிறார்கள், ஆசை இருக்கட்டும், தூக்கி எறியுங்க. சிந்தனையிலும் தூக்கி, அவங்கள தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்காதீங்க. வெயிட் இல்லைங்க, வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சொந்த மக்களே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். ஒரு காலத்தில் பயன்பட்டீர்கள், நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு பயன்பட்டோம், உறவுகளுக்கு பயன்பட்டோம், உடன்பிறப்புகளுக்கு பயன்பட்டோம். இப்பொழுது அவர்கள் நம்ம தூர எறிந்து விட்டார்கள், இருக்கட்டுமே, நன்றி சொல்லுங்கள். இதுதான் மெச்சூர்ட், ஆவிக்குரிய மெச்சூர்ட். இனி வேறு காரியத்திற்கு பயன்பாட்டிற்கு உங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை திரும்பி பாருங்கள். உங்கள் பணி இந்த பூமியில் இன்று முடியவில்லை, முடிந்திருந்தால் கர்த்தர் எடுத்திருப்பார். இந்த செய்தியை கேட்டதும், கர்த்தாவே இதோ நான் ஆயத்தம், என்னை உருவாக்கி பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள். குப்பைகளை தூக்கி எறியுங்கள், நன்றாக உடுத்துங்கள், உண்ணுங்கள். என்ன வேலையோ அதை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து செய்யுங்கள். உங்கள் சிந்தை எப்பொழுதும் அவரையே நோக்கியிருக்கட்டும், அவர் வார்த்தையே நோக்கியிருக்கட்டும். அவருக்கு என்ன மரியாதை ஆரம்பத்தில் கொடுத்தீர்களோ, மதிப்பு கொடுத்தீர்களோ, அப்படியே கொடுங்கள். அப்படி கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கீழே பார்க்க மாட்டீர்கள். இன்னும் அவரிடம் கிட்டி சேருங்கள், இன்னும் அவரிடம் கிட்டி சேருங்கள். அடுத்த ப்ராஜெக்டுக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள். வயது ஒரு நம்பர், அவ்வளவுதான். சாதித்தவர்களை பட்டியல் எடுத்து பாருங்கள், எல்லாம் 70க்கு மேலே தான். மக்களை நேசிப்பதற்கு, அன்பை காட்டுவதற்கு, அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு பணம், காசு, அந்தஸ்து, அழகு தேவையில்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் உங்களை மதிக்கிறார். உங்களை தமது உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளார். இதை பாருங்களேன், அதை விட்டுவிட்டு இதை பாருங்கள். ஏசாயா 49:16. சிந்தையில் நல்ல எண்ணங்களை, வளமான கற்பனைகளை ஓட விடுங்கள். கர்த்தரை நேசிக்கிறேன் என்பீர்களாகி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அடையாளம். மகிழ்ச்சியாக இருப்பது தான் அடையாளம். கடைசி நாள் வரை உங்களுக்கு புது வாழ்வு தான், புது பலன். கர்த்தரின் கிருபையே சார்ந்து வாழுங்கள். மக்களின் நடத்தை, பேச்சு உங்களை பாதிக்கக்கூடாது. அப்படித்தான் உலகம், அப்படித்தான் இருக்கு. அதை அனுமதிக்கார்கள். அனுமதித்தால் நீங்கள் வாழ முடியாது. உலகம் எப்பொழுதும் கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி. கர்த்தருடைய ஆவி உங்களை மேலே வைத்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக எத்தனைக்கிறார். நீங்கள் ஒத்துழைக்க வேண்டுமே. உங்கள் சிந்தையில் ஒத்துழைக்க வேண்டும், உங்கள் பேச்சில் ஒத்துழைக்க வேண்டும், உங்கள் செயலிலே ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரின் பார்வை விலையேற பெற்றவர்கள். அதனால் தான் தன் சொந்த இரத்தத்தை கொட்டி உங்களை வாங்கியிருக்கிறார். நினைத்து பாருங்கள் ஒரு நிமிடம். அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு மதிப்புக்கு உரியவர்கள். இயேசு உலகத்தில் மானுடராய் வாழ்ந்தபோது எத்தனை நன்மைகள் செய்தார் மக்களுக்கு. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார். அற்புதங்களை பெற்றவர்கள், அதிசயங்களை கண்ட மக்கள்தான் இவருக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்றார்கள். பிசாசின் தலைவன் பெயல்செபூலை கொண்டு கிரியை செய்கிறான் என்றார்கள். தச்சன் மகன், இவனுக்கு எங்கிருந்து வந்த அந்த ஞானம்? ஏளனமாய் பேசினார்கள், பார்த்தார்கள். பிறந்த ஊரை, இந்த ஊர்ந்து ஒரு நன்மையை வராது என்று ஏளனப்படுத்தினார்கள். இத்தனையை நினைத்து அவர் அழுதாரா? இவங்களுக்கு இத்தனை செஞ்சமே, நம்மளை இப்படி மறந்துட்டாங்களே நினைச்சாரா? உட்கார்ந்தாரா? அவர் சிந்தையில் இவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அதுதாங்க முக்கியம். சிந்தையில் இடம் கொடுக்காதீர்கள். அடுத்து என்ன வேலை என்று ஓடி ஊராக பிரசங்கம் பண்ணினார். அவருக்கு தெரியும் தான் எங்கே இருந்து வந்தோம், என்ன செய்ய வேண்டும், எதற்காக வந்திருக்கிறோம் என்று அதையே சிந்தித்தார், அதையே பேசினார், அப்படியே செயல்பட்டார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இது உங்களுக்கும் எனக்கு வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், நமக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார், வேதம் கையில் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வேற என்ன வேண்டும்? நம்மையும் கிறிஸ்துவின் மூலமாக பிதா நம்மை அழைத்து வந்து இந்த பூமியில் வைத்திருக்கிறார்.
கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அப்படியே நாம சொல்ல வேண்டும். நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லை. கர்த்தரும் நம்ம மூலமாக செய்யும் வேலை இன்னும் முடியவில்லை. அது என்ன ஆண்டவரே சொல்லுங்க. இதுதான் நம்ம சிந்தையாக இருக்க வேண்டும். நாம் யாருக்கும் பாரம் அல்ல, சுமை அல்ல. நம்மை போஷித்து நடத்துகிறவர் அவர். நமக்கு இந்த பூமியிலே வேலை உண்டு. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். தினமும் என்ன செய்ய வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும் அவர் வழி நடத்துகிறார். தினமும் காலைதோறும் புத்தம் புது கிருபை. இதை விட என்னங்க வேண்டும்? கணக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவை போல என்னென்ன அவமரியாதைகள் ஏளனம் வந்தாலும் அதை உதிரிவிட்டு வரும் வரும் வரும். அதுதான் உலகம். குப்பை அள்ளி வீசும். தட்டி விட்டு குப்பை விழுந்து விட்டுங்கிறக்கா நாம் அப்படியே வந்து விடுறோம். குளிக்கிறோம் அல்லவா, துணி மாற்றுகிறோம் அல்லவா, ஃப்ரெஷ் ஆகி கொள்கிறோம் அல்லவா. அப்படித்தான் உங்களை எண்ணெயை சிந்தையை நீங்கள் ஃப்ரெஷ் ஆக்கி கொள்ள வேண்டும். நம் வேலையை பார்க்க வேண்டும். இதுவரை உங்களை கொண்டு கர்த்தர் குறிப்பிடும்படியாக எதுவும் செய்யாவிட்டாலும் சாட்சியாக வாழ்ந்து வந்திருக்கிறீர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்களே, பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்களே, திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறீர்களே, பேரப்பிள்ளைகளை வளர்த்து வருகிறீர்களே, இதுதான் சாட்சி. நாளைக்கே உங்களை கொண்டு செய்ய அஜெண்டா வைத்திருக்கிறார். உங்கள் மனக்கண் அதை பார்க்க வேண்டும். அவர் உங்களை பற்றி என்ன சொல்கிறார், வேதத்தில் வார்த்தையில் படியுங்கள் என்பதை பாருங்கள். உங்களை பார்த்து பிரியமே ரூபவதி உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை, நீ என் கண்மணி என்கிறார். அது உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லையா? உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்கிறார். அது உங்களுக்கு பெரிதாக தெரியவில்லையா? இது போதாதா? சிந்தையும் எண்ணங்களும் மாறாமல் எதுவும் மாறாதுங்க. இதன் அடிப்படையில் பேச்சு மாற வேண்டும், செயல் மாற வேண்டும். எப்போது உற்சாகமாய் மகிழ்ச்சியாக இருங்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இதுதான் வளமான வாழ்விற்கு அடித்தளம். உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி உலகத்திற்கு காட்டாமல் மேலே உங்களை அழைக்க மாட்டார். ஜெபிக்கலாம். தகப்பனே, மனக்கண்களை திறந்தமைக்கு நன்றி. இனி எங்கள் கண்கள் கீழ் நோக்கி பார்க்காமல் உம்மைத்தான் பார்ப்பேன், வேதத்தைத்தான் பார்ப்பேன், வார்த்தையைத்தான் பார்ப்பேன். என் சிந்தை முழுவதும் உமது வசனத்தால் நிரப்புவேன். நீரே என் பங்கு, என் சுதந்திரம். என்னை உருவாக்கி உபயோகப்படுத்தும். உமது நாம மகிமைக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.